2 விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், அப்புறம் 2 விஷயம் சொல்லணும் கூட. ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்க வரணும் கேட்டுறேன், ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க உங்களோட தாட்டு கமெண்ட்டில் போடணும். இல்லைன்னா கேட்டு என்ன யூஸ், எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஸோ என்ன கேட்க வரேன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஓகே, வீட்டில் ஹோம்மேடு ஃபுட் தான் ஹெல்தி, வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். அன்ஹெல்தி ஃபுட்டு கூட இப்போ வடை பிரியாணி இதெல்லாம் அன்ஹெல்தின்னு சொல்லலாம், அதாவது கொஞ்சம் கேலரி ஹை இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், வெளியில் வாங்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நம்பர் 1 நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டு கடையில் வாங்கக்கூடாது, ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது என்ன அது தெரியுமா, எக்ஸ்ட்ராவாக உள்ள போகுது. இப்போ கடையில் வந்து நான் ஒரு பிளேட் வடை வாங்குறேன், அதில் 3 பீஸ் 4 பீஸ் கொடுக்குறாங்க, அதோடு நம்ம நிப்பாட்டிடுவோம். வீட்டில் இந்த மாதிரி ருசியாக செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக சுட சுட அன்லிமிட்டடாக உள்ள போது. நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான், நான் அப்படி தான். ஓகேவா, 1 2 என்னால் கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தால் எனக்கு இன்னும் டென்ஷன் எடுத்து நான் சாப்பிடாமையே இருப்பேன். பிரியாணி எல்லாம் பண்ணுறோம், கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அந்த ஒரு பாக்ஸே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியறதில்ல. சரியா, ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இப்போ வீட்லேயே நம்ம வந்து ஒரு பக்கோடா பஜ்ஜி பிரியாணி இந்த மாதிரி போடுறோன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக உள்ளே போகுது. ஓகே, ஸோ ரெகுலர் ஐட்டம்ஸ் கூட பாருங்களா, தோசை வீட்டில் சுட சுட பண்ணாங்க எக்ஸ்ட்ரா அது, ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே தோசையோடு நிப்பாட்டிடுவோம், ஒரு தோசை ஒரு வடை அப்படி. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து தப்பா, வீட்டில் பண்ணி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது தப்பா இல்லை தானே? எனக்கு அது தப்பாக தோணலை, ஆனால் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோன்னு கில்ட்டியாக வேறு ஃபீல் ஆகும். இப்போ கேசரியெல்லாம் வீட்டில் பண்ணுறோம் ஸ்வீட்டு, ஸோ அது கணக்கே இல்லை, ஹோல்சேலில் உள்ளே போவோம். ஓகேவா, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள், யோசிச்சுட்டு சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது விஷயம் வந்து, இப்போ சில பேருக்கு வந்து மாதிரி நம்ம சமையல் நமக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் போடுற சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். வெளியில் எங்கேனா நம்ம ஊருக்கு போயிட்டு நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்தால் கூட நம்ம வச்ச சாம்பார், நான் போட்ட டீ, நான் போட்ட ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அம்மா சமையல் மாமியார் சமையல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சிக்னேச்சர். ஓகே, ஆனால் அவங்க பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் பண்ணுற சமையல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா மாதிரி? நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப ரசித்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லா அத்தனை ஐட்டம் அதில் நான் பண்ணுற சில சமையல் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப 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 பிடிக்கும். பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்களும் மாதிரினா அழகான ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ அன்றைக்கி வந்து அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. ஸோ காலையிலேயே சமையல் பார்த்தீங்கன்னா மத்தியானம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வடை, அவ்வளோதான், சிம்பிள் சமையல் தான். சாமி கும்பிட்டு ரைஸ் வச்சுருந்த தயிர் இருந்துச்சு. ஸோ அமாவாசை அன்னைக்கு செக்யூரிட்டிக்கு மோஸ்ட்லி நான் கொடுத்துருவேன் லஞ்சு. ஸோ நல்லா வாழை எல்லாம் வீட்டு வாழையில் இருந்துச்சு. ஸோ வடை சூடாக போடும்போது கிரைண்டரில் அரைச்சிருந்தீங்களா, ஸோ நிறைய அரைச்சிட்டு ஸோ ஈவினிங்க்கு வந்து ஆர்டர் எடுத்தேன். ஆனால் ரொம்ப லிமிட்டட் ஆர்டர் தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸஸ். ஒரு 5-6 பிளேட் வடை இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வீட்டில் இருந்து எல்லா ஆர்டரும் வந்துருச்சு. ஸோ நான் அவ்வளோதான், அதோடு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களே வீட்டில் இருந்து கண்டெய்னர் அனுப்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் போல் தான் நான் ஒரு 4-5 மணிக்கு தான் சூடாக வடை போட்டு அதுக்கு ஒரு சட்னி அரைச்சி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் பாருங்கள், வடை என்ன மாதிரி கிறிஸ்பி, அதே மாதிரி எண்ணெய் இழுக்காமல் அவ்வளோ மொறுன்னு வந்துச்சு. கிரைண்டரில் அரைச்சாவே சூப்பராக அரைக்கலாம், ரொம்ப கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணி. மாவு வந்து மிச்சம் இருக்கிற மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் எல்லாம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் பண்ணேன், என்ன சொல்கிறது, அரைஞ்சி. ஸோ பாருங்கள், அது க்யூட்டாக அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டான். நல்லா வாழையில் போட்டு ட்ரெடிஷ்னலாக பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த பேக் பற்றி சொல்லணும், இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா விஹான் இப்போது இந்த ரேசிங்கெல்லாம் போகிறா இல்லைங்களா, அவனோட சூட்ஸ், ரேசிங் சூட்டே ரொம்ப பல்கியாக இருக்கும், அந்த ஹெல்மெட்டே அவ்வளோ இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2-3 பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சரி வாங்குற பெருசாக வாங்கிட்டு. ஸோ இது பெரிய சைஸு, இதில் சின்னது மீடியம் கூட இருக்குது. நான் எதுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் நல்ல ஒரு பிராண்ட் பார்க்குறீங்கன்னா இது கன்சிடர் பண்ணலாம். அந்த மேல் ஓப்பனிங்னால நல்ல ஸ்பேஸும் நமக்கு யூஸ் ஆகுது, ஆக்சசிபிலிட்டி நல்லாயிருக்கும், வீல்ஸ் செம்மையாக இருக்குது, குவாலிட்டி பட்டர் ஸ்மூத். சியர்ஸ் டு எல்லா டீ லவர்ஸ். டீல பண்ணு போட்டு சாப்பிட எப்படி இருக்கும்.
இருக்கா இந்த மாதிரி சவுண்ட் பண்ணால்? இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அழகாக பேக்கெட் எல்லாம் என்டார்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம், ரீல்ஸ் வீடியோஸில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி பிடிச்சிட்டு இப்படி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சும்மாவே அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கும். சரி, என் ஹஸ்பண்ட் எனக்கு யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பாருங்கள். கிஃப்ட் கூட கிடையாது, சரி நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்கிது, அங்கேருந்து எதுக்கு நம்ம தூக்கிட்டு வரணும்? பட் நான் சொன்னேன், அங்கே வந்து ஏதாவது நம்ம ஊரில் பிராண்ட் கூட இல்லை, நல்ல ஸ்டீல் டீல் ரேட்டில், ஓகே $5 $10 அந்த மாதிரி எல்லாம் நல்ல பொருள் கிடச்சா வாங்கிக்கோன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஹாமில்டன் பீச், அது இந்த பிராண்டு கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஐயோ, ஸோ பேசிக்கலி சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு 3 கப்பு தாங்கும் இதில் வந்து. ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் கட்டிங், சாப்பிங், ஏதாவது கிரைண்டிங், இதில் வந்து சால்சா, கொஞ்சம் பியோரே அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே அதில் கொஞ்சம் பல்ப் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்னென்னோ போட்டிருக்கு, நட்ஸ், இதெல்லாம் இன்னும் நான் இனாகிரேட் பண்ணல. ஸோ நமக்கு என்ன மெயின் வந்து வெங்காயம். ஸோ இப்போ வடைக்கு போடுறோம், இல்லை நிறைய கெஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செய்கிற ஒரு பக்கம் வந்து வடை போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு இது தேவை. அப்புறம் பச்சடிக்கும் செய்யணும். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், குவாக்கமோலி. எனக்கு மறந்து போச்சு, நம்ம இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 2000க்குள்ளே வரும், 1500 to 1800 அந்த ரேஞ்சில் தான் இது இருக்கும். இங்கே வச்சுருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் இதில் வேறு இல்லை, பட் க்ரே எனக்கு நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், குட்டியாக இருக்குது, நம்ம கைக்கு டபுள் சைஸ்க்கு இருக்குது. ஸோ கெட்டில் விட சின்ன சைஸ்க்கு இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்ட், உள்ளே எடுத்து வச்சுக்கலாம், தேவை இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ். ஸோ எல்லாம் ஓகே, சைஸ் ஓகே, எஃபிஷியன்சி ஓகே. எனக்கு தேவை ஒரு சாப்பர், நல்ல எலக்ட்ரிக் சாப்பர். என்கிட்ட அந்த கையில் இப்படி புல் பண்ணுறது ஹேண்ட் சாப்பர் அதுதான் இருக்குது. பட் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னாக்கா இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எல்லாமே ஓகே. பட் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இது வந்து எனக்கும் தோணலை, என் ஹஸ்பண்டுக்கும் தோணலை. என் ஹஸ்பண்டுக்கு என்ன தெரியும், நம்ம சொன்னால் தானே தெரியும். ஸோ இது வந்து இது நம்ம இந்தியன் ஸ்விட்ச்க்கு கம்பேட்டபிள் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் வாங்கணும். அந்த அடாப்டரே பார்த்தீங்கன்னா எனக்கு 2000-3000 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நான் வந்து இது சரி கம்மி விலையில் வாங்க போய் அடாப்டர் இது சேர்த்தா எவ்வளோ ஆச்சு, 5000 ஆகிப்போச்சு. இதுக்கு நான் நம்ம ஊர்லேயே வாங்கியிருப்பேன் ஏதாவது பிராண்டில். வாட் டு டூ? சரி, இது வந்து நான் யாருக்குன்னா கிஃப்ட்டும் பண்ண முடியாது, அவங்களுக்கும் அதே பிரச்சனை. ஏன்னா அடாப்டர் வேணும். அடாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அடாப்டர் வேணும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது பெட்டர், சஸ்தா, இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஏதாவது அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து வாங்கிடுறேன். ஏன்னா நான் தேடி பார்க்கும்போது 2500-3000 ரேஞ்சில் தான் அந்த அடாப்டர் இருக்குது. ஸோ இது அது சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட 5000 ருபீஸ். நான் எதுக்கு இதுக்கு செலவு பண்ணோம்? பட் எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்யூட்டாக ஹாமில்டன் பீச். ஸோ நல்லா யூஸ் பண்ணலாம், நல்ல பிராண்டு. ஸோ சரி, இது நான் தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு வழியில் தான் வாங்கி ஆகணும். ஸோ உங்ககிட்ட வேறு ஏதாவது பிராண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அடாப்டர், ஸோ எனக்கு சொல்லுங்கள், நான் வாங்கிடுறேன். வேறு வழி. வேறு என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் என் ஹஸ்பண்டுன்னா, கத்தி. என்கிட்ட இருக்கிற ஒரே கத்தி இது தான். இன்னொரு கத்தி இது பழத்துக்கு இது யூஸ் பண்ணிப்பேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஃப்ரூட்ஸில் வந்து இந்த வெங்காயம் இதிலெல்லாம் மாறிக்கிறோம், அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஒரு டெடிக்கேட்டட் கத்தி. ஃப்ரூட்ஸ்க்கு, குக்கும்பர் அதெல்லாம் இது யூஸ் பண்ணிப்பேன். இந்த கத்தி ஸ்விஸ் நைஃப் தான், விக்டோரியானாக்ஸ் அந்த பிராண்டு. நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நல்ல கத்தி எனக்கு வந்து வேணும்னு சொல்லி இது வந்து நம்ம இந்தியன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வரும். செம்மையாக இருக்குது, அப்படியே பட்டர் மாதிரி கச் 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 கத்தி. எனக்கு வந்து கிச்சனில் எனக்கு கத்தி, சாப்பிங் போர்டு பக்கவாக இருக்கணும், அப்போ தான் வேலை நடக்கும். ஸோ இது உள்ளே வந்து ஒரு இன்பில்ட் இது கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னர், நைஃப் ஷார்ப்னர். இது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா பேரிங் நைஃப்னு சொல்லுவாங்க, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியாது. ஸோ டெய்லி கட்டிங் ஷாப்பிங்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே இது பாருங்கள், வீட்டில் காய்ச்சின நெய். ஸோ இப்போ நம்ம வாங்குகிற ஹாமில்டன் பீச் நல்லா பூந்து விளையாடிட்டுருக்கேன். அதிலேருந்து பட்டர் எடுத்தாச்சு, பட்டர்லேருந்து நெய் காய்ச்சியாச்சு. பாருங்கள் என்ன மாதிரி 1/2 லிட்டருக்கு மேலே எனக்கு நெய் கிடச்சிருக்கு. நல்லா பசும் பால் நம்ம வீட்டில் வாங்குகிறோம், செம்மையாக ஆடை வருது. ஸோ நல்லா கலெக்ஷன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நல்லா அதிலேருந்து பட்டர் எடுத்து நல்லா பாருங்கள் நெய் காய்ச்சியாச்சு. நல்லா மணல் அவ்வளோ வாசனை. முருங்கைக்கீரை போட்டு லாஸ்ட்டில் ஃப்ளேவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நேற்று நைட்டு தான் காய்ச்சி அந்த லிக்விட் ஊற்றி வச்சு, அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ உள்ளே வச்சுருவேன். நல்லா செட் ஆகிடுச்சு.
ஸோ யூஎஸ்லேருந்து இந்த 2 ஐட்டம் தான் நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நானாக கிஃப்ட்டுன்னு சொல்கிறேன், பட் ஆசையாக கொடுத்தா கிஃப்ட்டு தானே. ஸோ அங்கே வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நான் வந்து இது வந்து டார்கெட்லேருந்து வாங்கினாங்க. அங்கேயே வந்து எனக்கு வீடியோவில் வர்ச்சுவல் அப்படியே இந்த இது ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. நான் வந்து இந்த இது மறந்துட்டேனே, இந்த கண்டெய்னர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். செம்மையாக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த சுற்றி காட்டிகிட்டு இருக்கும் போது வீடியோவில் இது கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டெய்லி யூஸ் பண்ணுற பேக் ஆஃப் 2ன்னு கிடச்சிச்சு. பாருங்கள், கலரும் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் 2-3 கலர்ஸ் இருந்துச்சு. இது எனக்கு நல்லா இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் கூட கிடையாது, ஏதோ ஒரு மெட்டீரியல். இது வந்து மைக்ரோவேவில் கூட வைக்கலாம் போல். டிஷ் வாஷர் சேஃப், சைஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ், சப்பாத்தி எல்லாமே நான் பேக் பண்ணி கொடுக்குறேன். ஒன்று வந்து வாஷில் இருக்குது, ஒன்று இது இருக்குது. ஸோ கரெக்டாக 2 பேருக்கும் யூஸ் ஆகுது. இதுக்கு மேட்சிங்காக எனக்கு இன்னொரு கண்டெய்னரும் இருக்குது, ஸ்பூன்ஸ் வைக்கிறது, கட்லரி. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். மிச்சம் எல்லாம் தான் நம்ம ஊரில் கிடைக்காது. அதே ஹஸ்பண்ட் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும், அவ்வளோ வெயிட்டு. பசங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நிறைய. இந்த பசங்க எனக்கு தெரியாமல் நிறைய சீரியல்ஸ், ஏன்னா நான் வீட்டில் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அது இது சீரியல்ஸ் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். அது எப்பயோன்னு பண்ணியாச்சு. அது மட்டும் இவங்க பூந்து விளையாடினாங்க, வாங்கிட்டு வந்து எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அந்த சாப்பர் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தாச்சுன்னா இங்கே வச்சிருந்தேன். ஸோ லக்ஷ்மி வந்து பார்த்துட்டு சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன பாரு, ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோ. அவங்களுக்கு யூஸ் கூட ஆகுது. அவங்க கட்டிங் ஷாப்பிங் எல்லாம் நம்ம மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் தான் சொன்னேன், இது வந்து மிக்சர் கிரைண்டர் கிடையாது, இது வந்து சாப் மட்டும் தான் பண்ணும். அதே மாதிரி நானே 2-3 வாட்டி அது ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேட்க கூட இல்லை, நம்ம தான் கேட்கணும் என்ன பண்ணான்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஹஸ்பண்ட் வந்து டின்னர் ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பசங்களுக்கு மட்டும் தான் நான் இப்போ சாம்பார் வைக்க போகிறேன். காலையில் வந்து பசங்களுக்கு டொமேட்டோ பட்டாணி போட்டு வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். தக்காளி சாதம் கிடையாது, ஒரு மாதிரி புலாவு மாதிரி, தவா புலாவு மாதிரி, பம்கின் ரோஸ்ட். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். இன்னும் கூட கொஞ்சம் பம்கின் இருக்குது, தோலோடு போட்டு ஜஸ்ட்டு மிளகா, பச்சை மிளகா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நார்மல் நம்ம தாளிக்கிறது போட்டுட்டு பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து புளியோதரை, இதுதான் எனக்கு. நான் நேற்று புளி காய்ச்சல் பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு நான் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது, செம்மையாக. இதுவும் பம்கினும் இது இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. ஸோ காலையிலே ரைஸ் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பேக் பண்ணி எனக்கு புளியோதரை மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து நான் ரைஸ் அண்ட் சாம்பார் வைக்கணும். ஸோ பருப்பு ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை, நம்ம மரத்தோட முருங்கைக்கீரை. ஸோ நேற்று லக்ஷ்மிக்கு சொல்லி நல்லா பாருங்கள் ஆஞ்சி கொடுத்துட்டோம், ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை. இப்போ நைட்டு டின்னருக்கு அதுதான். அப்புறம் வேறு என்ன விசேஷம்? இன்றைக்கி ஃப்ரைடே 6th ஜூன், இன்றைக்கி 6ஆம் தேதி. அண்ட் ஆஸ் யூஷுவல் சடனாக பிளானு, நாளைக்கு ஒரு பாட்லக். ஆக்சுவலி என்னென்னா நியூ இயர் அப்போது பிளான் பண்ணது ஃபேமிலியோடு நாங்கள் சேர்த்து ஒரு பார்ட்டி, ஓகேவா? நியூ இயருக்கு அப்புறம் இப்போ ஜூன் வந்துருச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. சரி, ஐயோ கவனிக்கல. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணுவோமேனு இன்றைக்கி சடனாக மைண்டில் பிளான் வந்துச்சு. அப்படியே மெசேஜ் போட்டு விட்டேன் வாட்ஸ்அப் குரூப்பில். பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு டின்னருக்கு. இல்லைனா சண்டே கூட நான் கேட்டேன், சாட்டர்டேவோ சண்டேவோ, ஓகேவா? ஸோ எல்லாருமே அந்த 7 பேரும் நாளைக்கு டின்னர் ஓகே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 பேர் வந்து பத்தாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து லானில் செய்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறைய, அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஃபேமிலிஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலின்னு இருக்கும்போது நிறைய புது ஃபேமிலி ஜாயின் இருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 கிரகப்பிரவேசம், ஓகேவா? சரி, அதுவே எனக்கு சரியாக தான் பட்டுச்சு. நம்ம எதுக்கு திடீர்னு ஒரே ஒரு நாள் கேப் கொடுத்து எதுக்கு செய்யணும்? சரி, நம்ம வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸில் பிளான் பண்ணலாம். நான் ஒரு 2 வீக்ஸ் அட்வான்ஸாகவே சொல்லிவிட்டு பிளான் பண்ணலாம். இப்போ எங்கள் பக்கத்து வீடு ட்ராவலிங்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபேமிலிஸ் மிஸ் ஆகுது. புது ஃபேமிலியோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லைங்களா மீட் பண்ணலான்னு. அதனால இப்போ அது போஸ்ட்போன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த 7 ஃபேமிலியில் நம்ம எதுக்கு சான்ஸ் மிஸ் பண்ணோன்னா நாளைக்கு லேடிஸ் ஒன்லி பாட்லக்கு பிளான் பண்ணியாச்சு. ஒரு வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ட்ராவலிங், நாளைக்கு வீட்டில் இல்லை. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணாங்க, பத்மா நம்ம வீட்டில் பார்ட்டி பண்ணலாம், ஏன்னா ஹஸ்பண்ட் நாட் அட் ஹோம். ஓகே, ஸோ அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு பிளானு. ஐயோ, சரியாக க்ளோஸ் பண்ணாமல் தண்ணி ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போட்டோம். ஸோ பிளான் பக்கா 5 மினிட்ஸில் இங்கே பாருங்கள், ஃபேமிலியில் ஸ்டார்ட் ஆகி நல்லா கேர்ள்ஸ் ஒன்லி பாட்லக்கில் வந்து நிற்கிது. நம்ம வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ நாளைக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன்.
அப்புறம் வந்து இந்த மெனு இப்போ பிளானிங் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து மூவிஸ் வந்து நல்ல நல்ல மூவிஸ் பார்த்தீங்கன்னா இது வீராய் மக்கள்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் ஒரு மூவி பார்த்தா டிப்பிக்கல் கிராம கதை, சிம்பிள் ஸ்டோரி தான், ஃபேமிலி ஸ்டோரி, பட் செம்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நேற்று தான் அந்த மூவி பார்த்தேன். துண்டு துண்டாக மூவிஸே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 hour உட்காந்து பார்க்குறதுக்கு பேஷன்ஸே இல்லை. அது என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. மூவியெல்லாம் எனக்கு ஐயோ 2 hours-ஆ 2.5 hours-னா எனக்கு இப்போ தாங்கிறது இல்லை. ஸோ அந்த படம் வந்து நான் சீரியஸ் மாதிரி பார்த்தேன். ஹாஃப் அன் ஹவராக அப்படி பார்த்து முடித்தேன். பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நானும் என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாத போது நானும் பசங்களும் போயிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி இதில் 10 வருஷம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல க்யூட் ஃபேமிலி மூவி. இன்றைக்கி பசங்களுக்கு என்ன பிளான்னாக்கா பீட்சா ஏதாவது ஆர்டர் பண்ணி, ஏன்னா ஹஸ்பண்ட் டின்னருக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தானே, மூவி ஏதாவது பிளான் பண்ணலாம், பீஸா ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு. பட் எனக்கு வந்து ரைஸ், எனக்கு மட்டும் நான் கூட நான் கொஞ்சம் ரைஸ் வச்சுப்பேன். எனக்கு ஜஸ்ட்டு பீஸா சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். ஃப்ரைடே விளக்கு வச்சாச்சு, மணி 6 ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, இன்னும் வெளிச்சம் இருக்குது. 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ ஃப்ரைடேக்கு உங்களுக்கு என்ன பிளான், வீக்கெண்ட் என்ன பிளான்? ஸோ நாளைக்கு வந்து பேட்டு எல்லாமே வெளியில் வச்சுட்டு போவோம். அதர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெல் அடித்து கூப்பிட்டு காட்டிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதர் திங்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குது, பேட் இருக்குது. நேற்று கூட எனக்கு நைட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பேட்டு என்ன அவன் முன்னாடி எனக்கு சொல்லிவிட்டு அவனை எடுத்து வைக்க சொல்கிறாங்க. இந்த மறுபடியும் வச்சுட்டு போயிருக்கான். சரி, ஓகே. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால், ஏற்கனவே பார்த்த ஷாப்பிங் ஹால் தான் இது, ஒரு கால் அவுட் வீடியோ. ஏன்னா அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. லக்ஷ்மி வந்துட்டான். ಓಪನ್ ಇದೆ ಲಕ್ಷ್ಮಿ. ಇನ್ನಿಗೆ ಲಕ್ಷ್ಮಿ ಲೇಟು. ಯಾಕೆ ಲೇಟು? ಹಾಂ, ಹುಷಾರಿಲ್ಲ? ನಿದ್ದೆನಾ? ಏನಾಯಿತು? தூங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. நான் மத்தியானம் தான் வந்துட்டு போனேன். ஸோ சாயங்காலம் வர சொல்லியிருந்தேன். ஸோ அதான் அல்டிமேட் பிராண்ட் சேல் போயிட்டுருக்கு. 5ஆம் தேதி to 10th ஜூன் வரைக்கும் லைவாக இருக்கும். ஸோ நிறைய டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய். ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபுட்வேர் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா பர்பிள் லைலாக் கலரில். இது ஆக்சுவலி 2 கலர் வாங்கினோம், ஓகேவா? ஸோ ஒரு கலர் வந்து அதுவும் சூப்பராக இருந்துச்சு. என்ன தெரியுமா, நல்லா ரேடியம் லைம் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் என்ன அது போட்டால் அழுக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால தான் அது மாற்றிட்டு இது வாங்கிட்டேன். ஸோ ஓகேவா, அதோட நான் லிங்கும் கொடுக்குறேன். டாக்டர் செம்ம கம்ஃபர்டபுள். இந்த டேக் பிரிக்கணும், என்ன கம்ஃபர்டபுள் அப்பா. இது பாருங்கள், ஹவாய் செப்பல் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து நல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் கூட போட்டுட்டு போகலாம். ரொம்ப சாஃப்ட். இது அந்த கால்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு குஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள் என்ன லுக், சாஃப்ட்னஸ். எனக்கு இந்த மாதிரி ஃபுட்வேர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா மழையில் தண்ணியில் கூட போட்டுட்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நல்ல லாங் வாக்ஸ்க்கும் போகலாம். கொஞ்சம் ஹைட் வேணும்னா உங்களுக்கு ஹீல்ஸ் கூட இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட் ஈவன் ஹீல்ஸ் கூட இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லா கலர்ஸே பியூட்டிஃபுல். டாக்டர் ஹெல்த் சூப்பர் சாஃப்ட் லைட் வெயிட் ஃப்ளிப் ஃப்ளாப், 699 இதோட விலை. இந்த நியான் கலர் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலரே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த கலர் பிடிக்கும். ஆக்சுவலி ஆஷ் கலர், சாம்பல் கலர் இல்லை, இது ஒரு குர்த்தா சல்வார் குர்த்தி செட். இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது இல்லை பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. யாருமே என்னோட ஃபேவரட் கலர் வந்து ஆஷ் கலர், கிரே கலர்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இது அப்படியே ஒரு கலரு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கு இந்த கலர் மேட்ச் ஆகும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குது இந்த கலர். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ஸ், ஓகே, நல்ல ஒரு ராயல் இது அப்படின்னு என்னோட இது. ஸோ இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனும் இருக்குது. இந்த மெட்டீரியலில் சிம்பிள் குர்த்தி தான், வி நெக், இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் போட்டிருக்கு, கையில் ஒரு லேஸ் கொடுத்துருக்கு, எப்படி ஒரு ஷைனு. ஸோ இதுதான் இதோட பேண்ட். ஒரே கலரில் மோனோடோன் பேண்ட் அண்ட் குர்த்தி செட். ப்ரெப் சில்க் குர்த்தா செட் ஓட ப்ரைஸ் வந்து 579. குர்த்தா வித் செட் ரொம்ப நல்ல ப்ரைஸிங். இதில் உங்களுக்கு பிளாக் கலர் ஆப்ஷனும் இருக்குது. கண்ணுக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக ஒரு கலரு, பேஸ்டல் பிங்க். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஆஷ் கலரில் சேம் டு சேம் சிமிலர் பேட்டர்ன் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பிளேன் சாலிட் குர்த்தி இது. பட் அதே மாதிரி அதே ஸ்டைலில் 3/4 ஸ்லீவ்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் லேஸ் கொடுத்துருக்கு. லேஸ் கொடுத்தாலே ஒரு மாதிரி கேர்லி நல்ல ஒரு ஃபெமினின் ஒரு பேம்பரிங் லுக் வருது. ரொம்ப க்யூட். பாருங்கள், இங்கே லேஸ், கையில் லேஸு, கால்லையும் லேஸ், ஆங்கிள் லெங்த் பேண்ட்ஸ். பாலி சில்க் ஸ்ட்ரெயிட் குர்த்தா வித் பேண்ட் ஓட விலை 649. இதே கலர் ஆனால் வேறு ஸ்டைல், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடச்சிரும். இது வந்து டீல் க்ரீன். அழகாக இருக்குல்ல. லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், லிமிட்டடாக இருக்கும், டு த பாயிண்ட் இருக்கும், கிறிஸ்பாக. ஏனாயிட்டு லக்ஷ்மி? பரவாயில்லப்பா. ஸோ எதுக்கு மூஞ்சி உம்மன் இருக்குன்னா அவ்வளோக்கும் அவள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை. ஸோ
இவ்வளோ ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க. இங்கே எதுக்கு போயிடலாம் அப்படின்னு அவளுக்கு வர இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது தொட்டு அடிக்கடிக்கு சண்டை வந்து சொல்லுவான். இங்கே பைட்ட ராக்கெட் வந்து அதை தீசிப்பெட்டு உள்ளே வர அது அப்படியே வெளியில் இருக்க, அது கூட பார்க்க மாட்டேன்றான். ரியலி டயர்டா, ஃபுல்லு கால் ஸ்ப்ரெயின் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் போய் விளையாடிட்டு போகிறான். அத்துக்குட்டிக்கு கோகோனட் வாட்டர் வேணுமா? இப்போ எங்கே நான் ஆர்டர் பண்ணுறது? நீல் தாக் கொஞ்சம், அது விளையாடினா ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகுது. நாளைக்கு என்ன பாட்லக்கு என்னன்னு கேட்குறான். நான் சொன்னால் பாட்லக் இவன் நினச்சிட்டு இருக்கா ஃபேமிலி பாட்லக் இன்னும் ஆனாக இருக்குது. அவனுக்கு தெரியாது, அது போஸ்ட்போன் ஆகி இப்போ லேடிஸ் ஒன்லி பாட்லக். ஆமாடா, நான் எது பண்ணுறனோ வீட்டில் செஞ்சு வச்சுட்டு தானே எடுத்துகிட்டு போவேன். ஐ எம் பிளானிங் ஃபார் சிக்கன் பிரியாணி ஆர் சிக்கன் கறி.